அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை மன நிறைவு. அதாவது இதற்கு அழகாக ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் ஒரு நபர் கிழிந்த துணியை எப்போதும் தைத்து கொண்டே இருப்பாராம். அவர் ஒரு தீவிர சிவபக்தர். சிவனும் பார்வதியும் இவரை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்களாம். இவர் நம்முடைய பக்தர், ஆனால் தினமும் கிழிந்த துணியை தைத்து அதில் வரும் பணத்தை வைத்து கொண்டு அவர் வாழ்க்கையை நடத்துகிறார். அவருக்கு நாம் ஏதாவது வரம் கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம் என்று கீழே வராங்க. அந்த பக்தனை பார்த்து கேக்குறாங்க, உன் வாழ்க்கையை நாங்க மாற்ற வந்திருக்கோம், உனக்கு என்ன வேணுமோ கேளுங்க, உங்களுக்கு நாங்க வரம் கொடுக்கத்தான் இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட சொல்றாங்களாம். அப்படி கேட்டதும் அந்த நபர் என்ன செய்யறாருங்களா, சிவன் பார்வதியையும் வணங்கிவிட்டு, தினமும் இந்த கிழிந்த துணியை தைத்து கொண்டு தான் இருக்கிறேன், எனக்கு என்ன வர வேணும்னா ஊசி முன்னாடி போக போக நூல் பின்னாடி வந்தா போதும், இந்த வரத்தை மட்டும் கொடுத்தா போதும், நான் மன நிறைவோடு இருப்பேன் என்று சொன்னாராம். ஆனால் நம் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் குழப்பம் வந்து விட்டதாம். என்ன இப்படி நீ வரம் கேக்குற, ஊசி முன்னாடி போச்சுன்னா பின்னாடி நூல் போயிட்டே தான் இருக்கும், இது சாதாரணமாவே நடக்குமே, இது போய் நீ வரம்னு கேக்குறிய எப்படி அப்படின்னு கேக்குறாங்களாம். ஏன் இந்த வரத்தை என்கிட்ட கேட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அந்த பெரியவர் சொல்றாரு, உங்களுக்கும் நல்லா தெரியும் ஊசி முன்னாடி போக போக நூல் பின்னாடி தான் வரும் இல்லையா, அதே போல நான் யார்கிட்டயுமே எதையுமே எதிர்பார்க்காம என் செயலை மட்டுமே நான் சரியா பண்ண செய்தாவே எல்லாமே நடக்கும், இது உங்களுக்கும் தெரியும் இல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து வரம் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. இந்த ஊசி முன்னாடி போனா நூல் எப்படி பின்னாடி வர மாதிரி நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னுடைய வேலையை நான் கரெக்டா செய்துட்டே வந்தேன்னா இறைவன் என்ன பண்ணுவார், எனக்கானதை கொடுப்பார், நல்லதை கொடுப்பார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதுல போய் நான் என்ன வரம் கேட்கணும், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நமக்கான செயலை நாம சரியாக செய்தாலே, நமக்கான கடமையை நாம் சரியாக செய்தாலே நமக்கானது இறைவன் கண்டிப்பா கொடுப்பார். நாம் வேலையை சிறப்பாக செய்யணும், எதுவும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நாம சரியாக செய்தாவே இறைவன் நமக்கு அமைதியையும் மன நிறைவும் கொடுத்துருவார். வேற எதுவுமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பல நேரங்களில் நம் மன நிறைவு கொடுப்பதற்காகவே, மன நிறைவை கெடுப்பதற்காகவே சில நபர்கள் மூலமாக நமக்கு வரும். அதாவது நான் அமைதியாதான்ப்பா இருந்தேன், நான் ரொம்ப அமைதி, என்னால மன நிறைவா இருக்கணும், இறைவன் எல்லாமே செஞ்சுவார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய வேலையை நான் சரியா செஞ்சுட்டே வந்தேன். ஆனா எனக்கு எனக்குன்னு வராங்கப்பா, என்னுடைய பிரச்சனை என்ன வந்து பிரச்சனை பண்றதுக்குன்னே வராங்க. நானும் எவ்வளவோ அமைதியா இருந்தேன், ஆனா ஒரு கட்டத்துல என்னால முடியல, இறங்கி நான் கேட்டுட்டேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம். நானும் தான். அதாவது நம்முடைய மன நிறைவை கெடுப்பதற்காகவே கர்மா பல நபர்களை அனுப்பும். அப்போ நாம விழிப்பு நிலையா இருக்கணும். இதற்குதான் நம் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி ஐயா 9 மைய தவத்தை கொடுத்திருக்கார். அதுல அநாதகம் என்ற இடத்தில் நம்ம வந்து மனதை செலுத்தி தவம் ஏற்றும் போது மன நிறைவு, மன அமைதி என்பது எல்லாமே வரும். அந்த இடத்துல தைரியம் வரும். நீ யார் வேணா நம்ம வந்து நம்ம கிட்ட எந்த ஒரு இது சொன்னாலும் தைரியமாக அது அமைதியாக நாம அதை கடந்து செல்ல முடியும். எனவே அந்த சக்கரத்தை நாம ஆக்டிவேட் பண்ணணும். அதற்கு 9 மைய தவத்தை நாம் தொடர்ந்து செய்யணும். அப்போதான் நாம் என்ன யார் எது வந்தாலும் நாம பேசாம இருப்போம், அமைதி இழக்காம இருப்போம். ஆனா இதை சரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தியானம். வேதாத்ரி மகரிஷ் ஐயா சொன்ன அனைத்து தவ முறைகளை நாம் பயின்று வர வேண்டும்.
உடற்பயிற்சிகளை செய்து வர வேண்டும். காயகல்ப பயிற்சியை செய்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம இந்த மன அமைதியை பெற முடியும்னு சொல்லலாம். அழகா இதுக்கு ஒரு சின்ன நகைச்சுவை கதை சொல்லலாம். கதைன்றதுல ஒரு ஒரு எக்ஸாம்பிள். ஒருத்தர் கருப்பு ஆடு, வெள்ளை ஆடு 2 வளர்த்தாராம். அத பாக்குறதுக்காக ஒரு பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகை நிருபர் வந்தாராம். அவர் கேட்டாராம், இந்த ஆடு எந்த தண்ணி குடிக்கும்னு கேட்டாராம். அதற்கு அந்த நபர் சொன்னாராம், கருப்பாடு கேக்குறீங்களா, வெள்ளை ஆடு கேக்குறீங்களான்னு சொன்னாராம். அதற்கு அவர் என்ன சொன்னாராம், கருப்பு ஆடு தான் கேக்குறேன் சொல்லுப்பா. அந்த கொட்டைகள் இருக்கிற அந்த அந்த இதுலதான் தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்றாராம். அப்போ வெள்ளையாடு அதுவும் அங்கதான் குடிக்கும். சரி, 2வது கேள்வி. சரி, என்ன சாப்பிடும்னு கேட்டாராம். அதுக்கு அவரு மறுபடியும் கருப்பாடா வெள்ளாடா? சரி, கருப்பாடு தான் சொல்லு. கருப்பாடு பழம்தான் சாப்பிடும். அப்ப வெள்ளையாடு வெள்ளையாடும் பழம்தான் சாப்பிடும். அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா 2 ஆடும் ஒண்ணுதான் சாப்பிடுது. அவர் கொஸ்டின் கேட்கும் போது கருப்பாடா வெள்ளையாடா இப்படியே கேக்குறாரு. அது 3வது கொஸ்டின் கேக்குறாராம், இது இந்த ஆடு எங்க போய் தூங்கும்னு கேக்குறாராம். அதுக்கு அந்த நபர், கருப்பாடா வெள்ளையாடா? சரி, கருப்பாடு தான் சொல்லு. கருப்பாடு அதே கொட்டைகள் தான் தூங்கும். அப்ப வெள்ளாடு வெள்ளாடும் அதே கொட்டைகள் தான் தூங்கும் அப்படின்னு சொல்றாராம். அப்போ வந்தவருக்கு கோபம் வந்ததுதான். இப்படிதான் மனிதர்கள் நம்மள வெறுப்பேத்துவாங்க. கருப்பாடா இருந்தாலும் சரி, வெள்ளையாடா இருந்தாலும் சரி, ஒரே தண்ணி தான் குடிக்குது, ஒரே பழத்தை தான் சாப்பிடுது, ஒரே கொட்டைகள் தான் தூங்குது. ஆனா அந்த நபர் கருப்பாடா வெள்ளையாடா, கருப்பாடா வெள்ளையாடான்னு கொஸ்டின் கேட்டு கேட்டு வந்தவரை குழப்பத்தை ஏற்படுத்தி விடுறாரு. அப்போ மன நிம்மதி இருக்குமா, மன நிறைவு வருமா? அந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வார்த்தையால பொங்கிடும். அததான் செய்யக்கூடாது. அதற்கு தான் நாம அமைதியா இருக்கணும், மன நிறைவோடு இருக்கணும். அப்படின்னா ஐயா கூறிய தவ முறைகளை நாம் தொடர்ந்து செய்தோம்னா இந்த மாதிரி நம்முடைய கர்ம வினைகளை த கர்ம வினைகள் நம்முடைய மூலாதாரத்திலிருந்து, நம்ம பட்டகத்திலிருந்து வெளியே அப்பப்போ வரும். ஏன்னா நம்ம தூய்மை அடைஞ்சிட்டே வரும்ல. அதற்காக வரும்பொழுது இந்த மாதிரி பல அன்பர்கள் மூலமாக நமக்கு தொந்தரவுகள் வரலாம். வரும்பொழுது நாம் விழிப்பு நிலையோடு இருந்து நாம் செயலாற்றும் போது நமக்கு மன நிறைவு என்பது வரும். இதை அனைவரும் சிந்தனை செய்யணும். வாழ்க வளமுடன்.